உலக தமிழருக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு வாகரெலாம் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் சகோதரங்கள் வளமையாக சொல்கிறத சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குடும்பத்தை சந்திக்க வந்திருக்கிறோம். பார்ப்போம் எல்லாம் போகிற வழி குடிஞ்சு தான் போகணும். கம்பி எஸ்வி ஏதோப்பா அங்கே ரோமா அந்த இது ஏதோப்பா வீடு என்ன அம்மா மாடம் எருவ மாடா அம்மா மாடதா அல்ல அண்ணன் கேட்கல கேட்டா அண்ணன் கேட்டிக்கும் போது வருவாரு. அம்மா மாடம் கேட்டு இருக்கு கிணத்துல எல்லாம் தண்ணி வத்துறதா அது பாக்குறாரா என்னடா என்ன கேட்க படம் எடுக்க அந்த நிக்கிறாராக்கு மீன காவல்காரன் காவலுக்கு கட்டிக்காரன். என்ன சாப்பிட்டீங்களா? திரும்ப பக்கம் வெயில தான் கிடக்குது. என்ன பல்சர் பைக் ஒன்று நீங்க யாரு மாமாடதா? கிணறுலாம் யார் கட்டி கொடுத்த? ஏதோ அம்மா மாட வீடு இதானா? அம்மாம்மா கதறிட வரேங்க. சரி வாங்கம்மா ஒரு வாங்க உள்ள போய் பார்ப்போம். இன்னும் போங்க வீட்டை காட்டுங்க பார்ப்போம். அவரோட சமையல் ரயில் இதெல்லாம் இது என்ன கட்டில் என்ன நெல் இல்லாம இருக்கு யாரு? மகன் பெட்டி போட்டு வாழத்துல கையா வைக்கல அது விளையாட்டு போயிருக்காரு. போ இதுக்குள்ள இருக்கிற சாமான் போய் சாமான் இந்த கட்டில விட்டு கிடக்காரு. கட்டில் யாரு? தையல் மிஷின் எல்லாம் அது அவங்க அம்மா அது இத ஒரு திருத்திதாரன் கொடுத்து போனாலும் போட்டு பாரு கொண்டு வர திருத்திதாரன் இது போட்டு போட்டு தாடுறது குளிச்சு போன மாதிரி வாங்க அந்த வாழத்துக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள சின்ன தம்பியா என்ன சமைச்சீங்க? என்ன சமைச்சீங்க? சோறு தானா? சோறு பாப்போம். வாங்க கதைப்போம். எது இதெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் அதிகமா அப்படி என்ன நாங்க இப்ப இலங்கை மட்டக்களப்பு குறிச்சாக்கணி கிராமத்துல இருக்கிறோமா. வாகரை குறிச்சாக்கணி கிராமத்துல இருக்கிறோம். அண்ணன் ஒரு முன்னாள் போராளி. அண்ணன் உதவியோட தான் அண்ணன் கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கிட்ட எங்களுக்கு போனத்த ஒண்ணுமே இருந்தது. தம்பி இப்படி எங்க படம் இருக்கு. அப்ப எங்களுக்கு மழை இந்த காலநிலை சரியான முறையில எங்களுக்கு ஒத்துழைக்காது. அதனால கொஞ்சம் எங்களுக்கு வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. என்ன கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா போயிட்டு 10ஆம் மாசத்துல அண்ணன் எடுத்து உணர்ந்துருக்கு. நாங்க இப்போ ஒரு குடும்பம் அண்ணன் ஒரு அறிமுகப்படுத்திக்கிற குடும்பத்தை அவங்கள பார்க்கத்தான் வந்திருக்கோம். அண்ணன் ஒரு முன்னாள் போராடி காப்போம் வந்திருக்கோம். அம்மா வணக்கம். அம்மாட பேர் என்ன? கோணலிங்கம் சாந்தி. அம்மா கணவர் பேர் என்ன? கோணலிங்கம். கணவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு? கணவர் இல்ல. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 5 பிள்ளைகள். 5 பிள்ளைகள். என்ன செய்யறாங்க? 5 பிள்ளைகளும் 2 எல்லாம் கல்யாணம் இருக்கு. அவரு இப்ப இது வழி எங்க இப்பெல்லாம் இடங்க போறதுக்கு ஒழிக்கிறது. அவருக்கு கொஞ்சம் வேலாது ஆட்சியில போயிட்டு கொள்ளல. மற்ற பிள்ளையெல்லாம் கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. நான் கொச்சி காத்தூளதான் அரைச்சி வீட்டுல பிள்ளையோட படிப்பு வைக்கிறேன். அதுவும் விக்குது இல்ல. கொச்சி காத்தூளையும் சரியான கஷ்டமா இருக்கு எனக்கு. அது என்னன்னா பாலச்சோமா கல்யாணம் கட்டி இருக்கிறார். அவர் அங்க தொழில் இல்லாம அவர்கிட்ட இது வருவார். வெள்ளாம வெட்டி நெல் எடுத்தது போவார் அவர் வீட்டை சாப்பாட்டுக்கு. தையல் மிஷின் இவங்க அம்மாவுக்கு கொடுத்த தையல் மிஷின் அது. இது இல்ல மேசை இருக்கு. மிஷின் பால் தைக்கல. இவர்கிட்ட கொடுத்து திருத்து போடல. அதை கொடுத்த வழக்கு திருத்துறதுக்கு. அதனால ஒரு பலனும் இல்லை.
எங்களுக்கு அது கஞ்சி கிஞ்சி வேண்டக்கூடிய மாதிரி இல்லை. அப்ப இது 2 பேரும் யாரு? மகன்றதா மகள்றதா? மகள்றது எத்தனாவது பிள்ளை? எத்தனாவது மகள்? இது முதலாவது. இது கடைசி பொம்பளை மகள் 2 பேரும் செட்டியா கழிவாங்க. அம்மா கல்யாணம் கட்டி தான் விட்டு போட்டு அப்பா கவனிக்கல, புரியாது போய் கல்யாணம் கட்ட கல்யாணம் கட்டி அவ இப்ப பிரச்சனையா தான் கிடக்குறா. அவருக்கு இந்த பிள்ளைகளுக்கு எது சம்மந்தம் இல்லை. கவனிக்கிறாங்களா, அவங்களும் கவனிக்கிறாங்களா, அப்பாவும் கவனிக்கிறாங்க, அம்மாவும் கவனிக்கிறாங்க. இல்ல நான் தான் போட்டு கஷ்டப்படு இந்த பிள்ளை வளர்த்துக்க 3 வருஷமா வச்சு கஷ்டப்படு. எனக்கு பர்தன் சீனி பிரச்சனை எனக்கு. இப்ப இவங்க தாய் தகப்பன் அறவே வந்துகிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து பாக்குறேன். தோணி ஆட்டம் இல்ல, அவங்க அம்மா இருக்கிற அப்பன்னு இந்த பக்கத்துல அவருக்கு அங்கிட்டு நான் பாக்குறதே திரும்பி அம்மாவையும் போட்டு அடிச்சு சேர்த்துட்டு பொடிச்சு போயிட்டு அந்த உலகில இருக்க அவங்கள குடும்பத்தை கொண்டு இயக்கலாம் அவங்க இருக்கிறாங்க. இந்த கொட்டி கண்டா கட்டி ஒரு 3 வருஷம் இருக்கு. இதை கட்டி இயக்கிக்கலாம ஒரு மகன் இருக்கு. அப்படி இருக்கு நமக்கு தரண்டா கஷ்டம் தான். கடைசியா கிவரப்படுத்த நீங்க 11ஆம் மாசம் 12ஆம் மாசம் என்ன கொடுத்தேன் இவங்களுக்கு 17,000 காசு கொடுத்து இருந்த கியூஆர் காசு காய் எடுத்து கொப்பியை பெஞ்சிட கருவாகும் புறவு அங்க மாத்திட்டாங்களா. அவர் மாத்தித்தாரு. அவர் அப்பா மாத்தி போன மாசம் மாத்தி 17,500 கூட்டிட்டு எடுத்தான். எடுத்து 4,000 காசு கொடுத்துருந்தார். 4,000 கொப்பி சாமான் விலைக்கு இப்ப 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. இப்ப பள்ளியார போட்ட 12,000 காசு போட்டுவாங்க. பள்ளியார போட்டு அதுல 2,000 எடுத்து போட்டு 10,000 கொடுத்துருந்துச்சு. குடிக்கிறதுக்கு எடுக்கிறத விட அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கலாமே. பிள்ளைகள் சாப்பிடுறதுக்கு கொப்பி வஞ்சி பண்றது கொடுத்தா நல்லது தானே. குடிச்சு காசும் அவருக்கு அவர்தான் மாத்தி எடுத்த அப்படியே ஜிஎஸ் மாத்தி கொடுத்து போட்டான் அவருக்கு. அப்ப நீங்க கதைக்கலையா? நான் கதைக்கலன்னா இப்ப ஜிஎஸ் சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த முறை எடுத்து அப்படியே கொடுக்கணும். அவர்கிட்ட மாட்டுத்தரனாலே காசு எடுத்தாரு. குடிச்சாலும் அவர் இது வரைக்கும் மாட்டுத்தரனால காசு எடுத்து 3 வருஷத்துக்கு 3,000 ரூபாய் காசு இருக்கு. அவரு தங்கச்சியாம அவரு 2,000 மறாவது நாளுக்கு 1,000 2,000 3,000 கொடுக்குறது. அவ்வளவு நம்மள இதால ஒரு பலனும் இல்லை. இந்த சாமான் கொஞ்சம் தந்தவங்களாகும் தம்பி தான் போய் எடுத்துட்டு வந்து தந்த அதுல அவருக்கு வந்து 2 அரிசாம் சீனி சாமான் எல்லாம் அதுல வேண்டிட்டு போயிட்டாரு கொடுத்தறான். தலையம் பலன் இல்லை அவங்களால. தகப்பன் வந்து பிள்ளைகள் இருக்கிறது கூட எட்டி பார்த்தா போதாது பாக்குறல. ஒரு மாப்பட்டி கூட வேண்டி கொடுக்கல இந்த பிள்ளைகளுக்கு. நாங்க தான் வேண்டி அந்த கூலி நல்லது அவ்வளோ இந்த பிள்ளைகளை வளர்த்த அவர் கல்யாணம் கிட்ட வச்சு கஷ்டப்பட்டு கொடுக்குறது கஷ்டம் தெரியாது. உங்களுக்கு கஷ்டம் தான். அப்ப கீவாரும் மற்றது பிள்ளைகள் உதவி பெருசா இல்லை. கீவார் இதுகள் படம் வருது. தகப்பனும் ஒரு சரியான நல்ல பாடு இல்லை. தாயும் அப்படி என்ன. அப்ப 2 பிள்ளைகளையும் வந்து நீங்க தான் ஏதோ ஒரு முறையில கொண்டு நடத்தி கொண்டிருக்கீங்க. இப்ப இந்த கொப்பி சாமான் எல்லாம் யாரு வண்டி கொடுத்தா எப்படி வேணும்? 10,000 சொன்னதானே 10,000 காசு அதெல்லாம் வேணும். 10,000 சாப்பாடு காசு கட்டணும். டியூஷன் கிளாஸுக்குலாம் போறோம். அனுப்புற காசு கட்டணும். 15,000 காசு கட்டணும். அதுக்கெல்லாம் கொப்பி வாங்கணும். எல்லாம் சரியான கஷ்டம். கார காசு எனக்கு காணாத மாதிரி அந்த 4,000 காசு 400 காசு எனக்கு சாப்பிடுறதா புள்ளைகளை பாக்குறதா நான் மருந்த வாங்கி குடிக்கிறதா செய்ய. உங்களுக்கு என்ன சுகரும் இது பிரஷரும் சுகரும் இருக்கு. வெயில் வழியா ஒரு புல்லு கொத்தையும் போயில தூக்கி எடுத்துட்டு கொஞ்சம் கச்சனாயும் போயில எனக்கு. சரியம்மா, அண்ணன் ஒரு முன்னாள் போராளி. அண்ணனுடைய தயவுல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு உதவி திட்டம் பக்கத்து வீடு தான். பக்கத்து வீடு அதை பிள்ளைய முதலாவது 30ஆம் தேதி வந்து முதலாவது பிறந்தநாள் கொண்டாடினவங்க. அவங்க பேர்களோ எது விதமான வாட்ஸ்அப் நம்பரோட ஒன்றும் சொல்ல வேணாம்ட்டாங்க. நீங்க கொண்டு கொடுத்தா போதும்ட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஒரு 3 போய் இருந்தவங்க 500 3 போய் இருந்திருக்காங்க. அதை நாங்கள் ஒரு ஆளுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டோம். என்னென்ன அண்ணன் ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். 2 பொதி இருக்குது. நாங்கள் 2ஐயும் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம். தம்பியாப்பா கொஞ்சம் எடுத்தாப்பா அந்த பொதி எடுத்தாப்பா 2 பொதியும் எடுத்தா. அதே அடுத்த எடுத்து சரிதான். எங்களுக்கு இப்போ அண்ணன் தான் அறிமுகப்படுத்திட்டு நம்மளதான் காட்டிட்டு அண்ணன் வாங்கணும் முன்னாள் போராளி.
எலும்பு 2 வேண்டு வடிவா 2 வேண்டுங்களா அப்படி 2 போன பாருங்க கோண பார்த்து வேண்டுங்க சரியா வாங்க இருங்க இங்கே இஞ்சல் வாங்க சரியா யாருன்னா படிப்பா அவன் படிப்பான் இவர் தான் கொஞ்சம் குழப்படி கூட சரி என்ன கண்டுபிடிச்சீங்க அது சரி அது சொல்றது அவன் கொஞ்சம் கொஞ்சம் இது தண்ணி பத்திரம் கேபி இருக்கட்டும் இருக்கட்டும் மற்றது இப்ப அந்த அவங்களோட மகளோட வயசு வந்து ஒரு வயசு தான் உப்பாந்தி தான் கொண்டாடினவங்க இந்த நாள் வாங்கலாம் இங்க செல்லக்குட்டி 2 குட்டிகள் மாற சிங்க குட்டிகள் வாங்க 2 சிங்க குட்டிகள் இருங்க 2 சிங்க குட்டிகள் மடி இருங்க சிங்க குட்டிகள் குழப்படி பண்ணாம உடனே இருங்க ரைட் அந்த பிறந்த நாளை கொண்டாடின குட்டி தங்கச்சிக்கு என்ன சொல்ல போறீங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க மாட்டீங்களா நீங்க சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க எங்களுக்கு சாமந்த அந்த சங்காக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உண்டு சொல்லுங்களம்மா கதைங்களேன் கதைக்கிற லேசர் புள்ளிய கதைங்க திருப்பி உங்க கவிநயன் சொல்லுங்க பேரை சொல்ல நீங்க 2 பேரும் என்ன மோசமா கதைக்க மாட்டீங்களா பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு சொல்லுங்க அவங்க தங்கச்சிக்கு என்ன சொல்லுவாங்க இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க தங்கச்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உண்டு சொல்லுங்களம்மா ரைட்பா நீங்க வாங்க செல்லக்குட்டி நீங்க அவங்க கொஞ்சம் ஆள் கொஞ்சம் சார் அவங்க கட்டிக்கா இவர் குழப்படி கூட போடாம தெரியும் இவர் ஓகே இவன் பாருங்க எப்படி கைகப்பாண்டு பாருங்க இவர் பாருங்க எப்படி என்று நீங்க இருங்க வாங்க ரைட் நீங்க செல்லக்குட்டி இருங்க இல்ல ரைட் நீங்க சொல்லுங்க அந்த குட்டி தங்கச்சிக்கு என்ன சொல்ல போறீங்க பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க அப்படி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இவர் சொல்லுவார் பாருங்களா இங்க பாருங்க இவர் சொல்ல போற நீங்க பாருங்க சொல்லுங்க அப்படி சொல்லுங்க அங்க பாக்கணும் அங்க பாக்க என்ன கோவிச்சு கொண்டு சொல்லப்படா நீங்க கோவமா சொல்ற மாதிரி இருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோவிச்சு அங்க பாக்கணும் மாமாக்கு நிறைய பேர் பாப்பாங்க உங்களுக்கு அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க இது என்னடா கொஞ்சம் குழப்படி போல அந்த பொடி எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க தானே அவங்க சொல்லுங்க சொல்லவும் நீங்க பிறந்த நாள் சொல்லுங்க என்ன குட்டி தங்கச்சிக்கு பிறந்த நாள் வாழ்த்து அது வடிவா சொல்லுங்களா நீங்க குட்டி தங்கச்சி சொல்லல சொல்லி வடிவா சொல்லணுமா குட்டி தங்கச்சிக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்களா சொல்லுங்க குட்டி தங்காக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க பிறந்த நாள் சொல்லுங்க சரி வரா அப்ப நான் அவங்க அந்த பெஞ்சில சொல்லுங்கம்மா நீங்க 2 பேரும் சொல்லாத அப்படியா நான் அந்த பெஞ்சிலையும் பேனையும் கொண்டு போறேன் தங்காக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க அவனே அப்ப சரியா இருப்பாங்க சரிதானே இவங்க கொஞ்சம் மகள் கொஞ்சம் சரி வராது 2 பேரும் குழப்படி நான் இப்ப ஒண்ணு செய்யல பெஞ்சிலையும் கொப்பி இருந்தாங்கன்னா கொண்டு போகணும் சரிதான் நாங்க அங்க முன்னூறு கேட்டவர் தாங்களே நான் சொல்லி கொடுப்போம் பிறந்த நாள் சொல்றேன் 2 வாழ்த்துக்கள் தெரியுறேன்னு சொல்லுங்க சொன்னது அப்ப அவர்கிட்ட கொடுத்து போவோம் நம்ம அங்க நிக்கிறா ஒரு அக்கா ஒரு நிக்கிறா பார்த்து கொண்டு முன்னூறு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுங்க அவ்வளவு சொல்லுங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க பிறந்த நாள் வாழ்த்து வெளிநாட்டுல பாப்பாங்க தம்பியாக்களை சரியா கஷ்டப்படுறாரு சரிதானே இந்த பதிவை நாங்க போடுறோம் மேலதிகமான உதவிகள் கிடைக்கும் பட்சத்துல வந்து முன்னாள் போராளி அண்ணன் அவரை நாங்க சந்திக்கிறோம் சந்திச்சு அதுக்குரிய மாதிரி ஏற்பாடு செய்யறோம் சரிதானே அண்ணன் பொடியன் 2 பேருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க மிச்சம் கவலையா இருக்கு பரவாயில்ல நாங்க அடுத்த வீட்டுல உங்களே சந்திக்கிறோம் சரிதானே